சிவாய நம. இந்த உலகத்தை இயக்கும் மாபெரும் சக்தி அன்பு என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஒரு பெண்ணின் அன்புக்காக எதையும் செய்ய துடிக்கிறான் ஆடவன். கணவன் பால் கொண்ட அன்பினம் வனவாசத்தை கூட விருப்பத்துடன் ஏற்கிறார் தாய் சீதாதேவி. இப்படி ஒரு பக்தனின் அன்பிற்காக எப்போதும் ஓடோடி வரக்கூடியவர் அடியார்க்கு அடியவரான நம்பெருமான். அதுபோலவே இறைவனை கண்டதும் காதல் கொண்டான் திண்ணன். தனது மெய்யன்பனின் மெய்யான பக்தியை உலகத்திற்கு உணர்த்தும் பொருட்டு தன் திருவிளையாட்டை நிகழ்த்துகிறார் கருணை கடலாகிய அந்த மகாதேவர். பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்சபூத தலங்களுள் காற்றுக்கான தலமான திருக்காலத்தியில் நடந்த கதை. இந்த கதையின் பாத்திரமான திண்ணன் நாகன் தத்தை என்பாருக்கு மகனாக பிறந்தார். இவர் முற்பிறவியில் அர்ச்சுனனாக பிறந்து ராஜ்யத்தை எல்லாம் இழந்த பிறகு அஸ்திரங்கள் பெற வேண்டி தவம் இருக்கிறார். தவத்தின் பயனாக இறைவன் தோன்ற வேண்டும். நம் அப்பனாகிய சர்வேஸ்வரருக்கோ எப்போதும் அடியார்களோடு விளையாடுவது பிடித்தமான ஒன்றாயிட்டே. எனவே உமையன்னையை வேடுவச்சியாக்கி தான் ஒரு வேடனாகி அர்ச்சுனன் தவம் செய்யும் இடம் வருகிறார். அர்ச்சுனனின் தவத்தை கலைத்து வம்பை இழுக்கிறார். அர்ச்சுனன் ஈசனுடன் போர் செய்து சலித்து ஈசனை உணர்ந்து ஈசனிடம் சரணடைந்து ஈசனை தழுவிய போது உணர்ந்த ஸ்பரிசத்தால் நாம் அடைய வேண்டியது ராஜ்யத்தை அல்ல ஈசனையே என்று தெரிந்தவனாய், ஈசனே உனது காலடி நிழலே போதும், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று உருகி நிற்கிறார். நியாயத்தராச ஆகிய நம்பெருமானோ, அர்ச்சுனா, ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த பிறவியின் பயனை அடைந்தே தீர வேண்டும் என்று அவனை அமைதிப்படுத்தி, இப்பிறப்பின் கடமையை முடித்து அடுத்த பிறவி எடுப்பாய், அப்போது என்னை கண்ட 6வது நாளில் உன்னை ஆட்கொள்வேன் என்று கூறி அவனுக்கு ஆசிகளையும் அஸ்திரங்களையும் அளித்து மறைகிறார்களே. அதன்படியே இப்போது திண்ணனாக பிறந்து வளர்ந்து இதோ அப்பன் பரமேஸ்வரனையும் சந்திக்கும் காலம் வந்துவிட்டது. ஒரு நாள் வேட்டையின் போது ஒரு காட்டுப்பன்றிக்கு குறிவைத்து அம்புகிறார் திண்ணன். ஆனால் அம்புக்கு தப்பிய அந்த பன்றி வெகு தூரம் ஓடி ஒரு மலையடிவாரத்தில் சென்று களைத்து நிற்கிறது. பின்னாலேயே துரத்திச் சென்ற திண்ணன் தன் குத்துவாலை எடுத்து அதன் மீது பாய்ந்து சண்டையிட்டு அதனை கொள்கிறார். அப்போது அவனுடன் வந்த 2 நண்பர்களுள் ஒருவரான காடன், வெகு தூரம் வந்துவிட்டோம் தின்னா, மிகவும் பசியாகவும் களைப்பாகவும் இருக்கிறது. இங்கேயே இந்த பன்றியை சுட்டு சாப்பிட்டு விட்டு தண்ணீர் அருந்தி சிறிது ஓய்வு எடுத்து விட்டு செல்வோமா என்றார். யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் தண்ணீருக்கு எங்கே போவது என்று கேட்டார் திண்ணன். ஓ, அதற்கென்ன, அருகிலேதான் பொன்முகலி ஆறு ஓடுகிறது என்றார் மற்றொரு நண்பர் நானா. உடன் மூவரும் அடித்த பன்றியை ஒரு நீண்ட குச்சியில் கட்டி தூக்கி கொண்டு பொன்முகலி ஆற்றை அடைந்தனர். அங்கு காடன் தீமூட்டி பன்றியை வாட்டி பக்குவப்படுத்தும் வேலையை ஆரம்பித்தார். அதே நேரம் ஆற்றின் மறுகரையில் இருந்த மலையை பார்த்ததும் திண்ணனுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த மலையின் மீதுதானே நம் அப்பன் பரமேஸ்வரன் இருந்து கொண்டு தன் விளையாட்டை ஆரம்பித்துள்ளார். திண்ணன் நானிடம் கேட்டார், நானா, எதிரே தெரிகிறதே அந்த மலை, அங்கு என்ன இருக்கிறது? அங்கிருந்து கொண்டு யாரோ என்னை அழைப்பது போலவே இருக்கிறது. இரும்பை ஈர்க்கும் காந்தம் போல அந்த மலை என்னை ஈர்க்கிறது. நிலவை பார்த்த அள்ளி மலர் தானாக மலர்வதைப் போல அந்த மலையை பார்த்ததும் என் மனம் தானாக கசிந்து உருகுகிறது நானா என்று திண்ணன் கூறவே, ஓ, அம்மலையா, அங்குதான் குடிமித்தேவர் கோயில் கொண்டிருக்கிறார் என்றார். குடிமித்தேவர் கோயிலா? சரிவா, ஒரு இடத்து போய் பார்த்து விட்டு வரலாம் என்று நாணனையும் அழைத்துக் கொண்டு மலையின் மீது விழுந்து தனது கடற்காதலனை காண அவளோடு வேகமாக செல்லும் காட்டாறு போல குதூகலத்துடன் மலையேறினார் திண்ணன். மேலே சென்று குடிமித்தேவராகிய ஈசனை கண்டதும் தன்னையும் அறியாமல் மனம் நெகிழ்ந்து கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட சில கணங்கள் அப்படியே நின்றார் திண்ணன்.
பிறகு வெகு நாட்களாக தாயை பிரிந்த பிள்ளையைப் போல தாவிச் சென்று அந்த லிங்கத் திருமேனியை ஆறத் தழுவிக் கொண்டார். பிறகு ஈசனின் தலையிலே வில்வ இலையும் மலர்களும் இருக்கக் கண்டு அது பற்றி நாணனை கேட்க, முன்பொரு முறை நாங்கள் வந்திருந்தபோது ஒரு சிவாச்சாரியார் வந்து குடிமித்தேவரை நீராட்டி அவர் மீது பூவும் இலையும் வைத்து அவருக்கு முன்பாக உணவை வைத்து ஏதேதோ வார்த்தைகளை உச்சரித்து அவரை வணங்கிச் சென்றதை கூறினார் நாணன். அப்படியானால் அது இறைவனுக்கு மிகவும் பிடித்த செயலாக இருக்க வேண்டும். எனவே தானும் அதுபோல செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்ட திண்ணன் நாணனை இழுத்துக்கொண்டு மீண்டும் வேக வேகமாக பொன்முகலி ஆற்றங்கரையை சேர்ந்தார். இவர்கள் அங்கே செல்லும் நேரம் அங்கே கறி தயாராக இருந்தது. அவற்றிலிருந்து நல்ல எலும்பில்லாத சுவையான கறித்துண்டுகளை சுவைத்து பார்த்து ஒரு இலையில் தனியாக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார் திண்ணன். அதை பார்த்த காடனுக்கு ஒன்றும் புரியாமல், என்ன செய்கிறாய் தின்னா என்று கேட்க, அதற்கு திண்ணனோ, மேலே ஐயன் குடிமித்தேவன் பசியோடு இருக்கிறார், அவருக்காக நல்ல கறித்துண்டுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். சீக்கிரமாக அவருக்கு சாப்பாடு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஏன் தின்னா, உனக்கு புத்தி ஏதும் பேதளித்து விட்டதா? நாமோ ஊரை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம். பொழுது சாய்வதற்குள் ஊர் சென்று சேர வேண்டாமா? வீட்டினர் தேடிக்கொண்டிருக்க மாட்டார்களா? நீயோ மீண்டும் மேலே செல்கிறேன் என்கிறாயே என்று காடன் கேட்டார். மேலே ஐயன் பசித்திருக்கும் போது நான் ஊருக்கு திரும்புவதா? நீங்கள் கிளம்புவதானால் கிளம்புங்கள் என்றார் திண்ணன். என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்த நாணனும் காடனும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டனர். பிறகு, நாம் போய் திண்ணன் இங்கிருக்கும் விஷயத்தையாவது அவன் வீட்டாருக்கு தெரிவிப்போம், அவர் பொறுமையாக வரட்டும் என்று முடிவு செய்து கிளம்பினார். திண்ணனோ அப்பன் பசித்திருப்பார் என்ற தவிப்புடனும் அவருக்கு உணவு எடுத்துச் செல்லும் ஆவலுடன் நல்ல கறித்துண்டுகளை தேர்ந்தெடுத்து ஒரு இலையில் எடுத்து வைத்துக் கொண்டார். மற்றொரு கையில் வில்லை எடுத்துக்கொண்டார். மீண்டும் ஆற்றை கடக்கும் போது கரையோரம் இருந்த மலர்களை பார்த்ததும் இறைவனுக்கு மலர் சூடியிருந்தது நினைவுக்கு வர மலர்களை பறித்தார். எப்படி எடுத்துச் செல்வது? ஒரு கையில் கரியும் மறுகையில் வில்லும் இருக்க இறைவனுக்கு பறித்த மலர்களை தன் தலையில் சூடிக்கொண்டார். இறைவனை அபிஷேகிக்க நீர் வேண்டுமே. ஆற்று நீரை வாய் நிறைய உறிஞ்சிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக மேலே சென்றார். மேலே வந்தாகிவிட்டது. இறைவனை சுத்தம் செய்ய வேண்டுமே. கைகள் இரண்டிலும் வில்லும் கரியும் இருக்க வாயால் ஊதவும் முடியாது, வாய் நிறைய தண்ணீர் இருக்கிறது. எனவே தன் காலால் சுத்தம் செய்தார். பின் வாயிலிருந்த நீரை லிங்கத்தின் மீது உமிழ்ந்து அபிஷேகம் செய்தார். பிறகு கரியை இறைவன் முன் வைத்துவிட்டு, ஐயனே, உணவு அருந்துங்கள், நல்ல கரியாக நானே சுவைத்து பார்த்து எடுத்து வந்தேன், நீங்கள் வேறு பசியோடு இருப்பீர்கள், விரைவாக சாப்பிடுங்கள் என்றவன் சுற்றும் முற்றும் பார்த்தவனாய், அப்பா குடிமித்தேவா, இந்த வனாந்தர காட்டிலே நீங்கள் எப்படித்தான் தனியாக இருக்கிறீர்கள்? காட்டு விலங்குகள் ஏதேனும் தொந்தரவு செய்யாதா? ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் தான் வந்துவிட்டேனே. இனி இரவு வேளையில் நான் காவலுக்கு நிற்கிறேன், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கள் என்று கூறியவாறே உலகத்தையே காக்கும், உலகத்தாருக்கெல்லாம் படியளக்கும் அந்த உலகாலும் நாயகனுக்கு உணவும் படைத்து இரவு முழுவதும் காவலும் நின்றான். அளவற்ற அன்பு தோன்றினால் இப்படித்தான் அவர்களுக்காக எதையாவது செய்து கொண்டே இருக்க தோன்றும் போல. அப்படி காவல் நின்றது குறித்தும் அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. மறுநாள் காலையில் மீண்டும் அன்றைய நாளுக்கு ஐயனுக்கு உணவளிக்க வேண்டுமே என்று எண்ணியவாறு ஈசனிடம் சொல்லிவிட்டு பக்கத்து காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான் திண்ணன். திண்ணன் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் தினசரி பூசை செய்யும் சிவாச்சாரியார் இருந்தார். ஈசனின் முன்பு இறைச்சித் துண்டுகள் சிதறி கிடப்பது கண்டும் ஈசன் மீது மனமற்ற காட்டு மலர்கள் இருப்பதையும் பார்த்து, மகேஸ்வரா, இது என்ன கோலம், யார் இந்த பாதகத்தை செய்தது என்று புலம்பியவாறு அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து கீழே சென்று தானும் குளித்துவிட்டு நல்ல நீர் எடுத்து வந்து இறைவனையும் நீராட்டி நைவேத்தியமும் செய்துவிட்டு சென்றார். அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பிய திண்ணனும் நேற்றைப் போலவே காலால் ஈசனை சுத்தம் செய்து உமிழ்நீரால் அபிஷேகம் செய்து
தான் சூடிய மலர்களை இறைவனுக்குச் சூட்டி அன்று கொணர்ந்த மான் இறைச்சியை இறைவனுக்கு படைத்து அவருடன் பேசிக் கொண்டிருந்து இரவு முழுவதும் காவலுக்கு நின்றான். இப்படியாக சிவாச்சாரியார் வந்து அழுது புலம்பி சுத்தம் செய்து பின் மலர் வில்வம் சாற்றி நைவேத்தியம் செய்வதும் பிறகு வரும் திண்ணன் வழக்கம் போல அவர் வேலைகளை செய்வதுமாக 5 நாட்கள் ஓடியது. அன்றிரவு படுக்கச் சென்ற சிவாச்சாரியார் இறைவன் முன்பு இறைச்சி துண்டுகளை இறைத்துவிட்டு செல்பவன் யாரோ என்று புலம்பிக் கொண்டே வெகுநேரம் கழித்து தூங்கினான். அப்போது அவர் கனவில் தோன்றிய சிவபெருமான், நண்பனே, கவலைப்படாதே, நீ ஒரு விதமாக என்னிடம் பக்தி செய்வது போல எனது பக்தனாகிய வேடன் ஒருவன் செய்யும் பக்திதான் இது. அவனுடைய அன்பு பரிசுத்தமானது. அவன் என்னையும் தன்னையும் வேறு வேறாக பிரித்து பார்ப்பதில்லை. தான் உண்ணுவதையே எனக்கும் அளிக்கிறான். அவன் தான் சூடி வந்து எனக்குச் சூட்டும் மலர்கள் எனக்குச் சூட்டப்படும் தங்க வைர வைடூரியங்களை விடவும் உயர்ந்தது. அவன் உமிழும் நீர் உலக புண்ணிய தீர்த்தங்களை விட மேலானது. அவன் கால்கள் என் மீது படும்போது ஈன்ற குழந்தையின் கால் ஸ்பரிசத்தை வாஞ்சையுடன் ஏற்கும் தாயைப் போலவே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்காக இரவெல்லாம் காவல் நிற்கும் அன்பு, அதுவே தூய்மையான பக்தி. எனவே தாங்கள் கவலைப்படாமல் தூங்குங்கள் என்று கூறி மறைந்தார் இறைவன். அதற்கு மேல் தூங்க முடியாமல் இறைவனின் பேரன்புக்கு பாத்திரமான அந்த அன்பரை காணும் பேராவலுடன் பொழுது விடிந்ததும் வேக வேகமாக கோயிலை நோக்கி விரைந்து சென்றார். ஆனாலும் அதற்கு முன்பாகவே திண்ணன் வேட்டைக்கு சென்று விட்டிருந்தான். சரி, வரட்டும் என்று வழக்கம் போல் புலம்பாமல் உற்சாகத்துடன் சுத்தம் செய்தார். நீர் கொணர்ந்தார், அபிஷேகித்தார், முது படைத்தார். யாவும் முடிந்தவன் ஓர் மறைவான இடத்தில் திண்ணனின் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். திண்ணன் உற்சாகத்துடன் ஏதோ முணுமுணுத்தபடி வந்தார். ஒரு கையில் வில், மறுகையில் கரி, தலையில் பூ, வாயில் நீருடன் வந்தார். திடீரென திண்ணனின் கையிலிருந்து வெள்ளும் கரியும் நழுவி கீழே விழுந்தது. வாயிலிருந்த நீரும் வழிந்தோட, ஐயோ, இது என்ன கோலம், என்ன நேர்ந்தது இறைவா, யார் இந்த கொடுஞ்செயலை செய்தது என்று அலறி துடித்து ஈசனையை நோக்கி திண்ணன் ஓட, அப்போதுதான் மறைந்திருந்த சிவாச்சாரியாரும் அதை கவனித்தார். லிங்கத்தின் வலது கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. துடிதுடித்த திண்ணனோ செய்வது அறியாமல் புலம்பி தவித்தவாறு அங்கும் இங்குமாய் ஓடினான். திடீரென கீழே ஓடி சில பச்சிலைகளை பறித்து வந்து அதனை கசக்கி அதன் சாற்றை இறைவனின் கண்களில் விட்டான். ஆனாலும் ரத்தம் வழிவது நிற்கவில்லை. துடித்து நின்ற திண்ணனுக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றியது. கண்ணுக்கு கண் கொடுத்தால். யோசனை தோன்றியவுடன் அவன் ஒரு கணமும் தாமதிக்காமல் அம்பு ஒன்றை கையில் எடுத்தான். இந்த அம்பை கொண்டு தனது வலக்கண்ணை பிடுங்கி எடுத்து இறைவனின் ரத்தம் வழியும் வலது கண்ணில் நப்பினான். என்ன ஆச்சரியம், ரத்தம் வழிவது நின்றது. தனது கண்ணை பிடுங்கிய ஒருவன் நியாயமாக வலியால் துடித்திருக்க வேண்டும். மாறாக ஆனந்தத்தால் துடித்தார் திண்ணன். அலறி உளறி ஆனந்த கூத்தாடினார், உருண்டார், பிறண்டார். இறைவனின் வலிக்கு மருந்து தந்த சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கவில்லை. இப்போது இறைவனின் இடது கண்ணில் ரத்தம் வழியத் துவங்கி. அதை பார்த்த திண்ணன் இப்போது புலம்புவதற்கு பதிலாக ஆனந்தமே அடைந்தார். ஏனென்றால் இறைவனுக்கு கொடுக்கத்தான் இன்னும் ஒரு கண் இருக்கிறதே. யோசிக்காமல் அம்பை கையில் எடுத்தார். கண்ணை பிடுங்கிய பிறகு அதை எங்கே வைக்க வேண்டும் என்று தெரியாமல் போய்விடுமே. அதனால் அடையாளத்திற்காக தனது இடது காலை இறைவனின் கண்ணுக்கு அருகில் நிறுத்திக் கொண்டார். இப்போது அம்பை கண்ணுக்கு அருகில் கொண்டு செல்லும் போது அசரீரியாக அந்த குரல் கேட்டது. நில் கண்ணப்பா, நில் என்றது. அதற்கு மேலும் பக்தனை சோதிக்க விரும்பாத இறைவனே அவ்வாறு அசரீரியாக குரல் கொடுத்து தடுத்தது. மறுகணம் அந்த உலகாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய உமையன்னையுடன் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து திண்ணனையும் சிவாச்சாரியாரையும் ஆட்கொண்டார். இவர்களின் அன்பெனும் பிடிக்குள் அகப்பட்டுக் கொள்ளும் பாதே. ஓம் நமச்சிவாய.